ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஸ்லரி அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான லேட்டஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் என்ன படிப்பு படித்தவங்க இந்த ஒரு போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரீசெண்டாக போடக்கூடிய வீடியோஸ் எதுவுமே நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சில சப்ஸ்கிரைபர் வந்து பர்சனலாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது மூலிமா எவ்ரிடே உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதில் ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக கிடச்சிட்ருக்கு. ஓகேங்களா? சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஸ்லரி அப்படிங்கிற ஒரு சீல்டு வாட்டர் பாட்டில் கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றி எல்லாருக்குமே தெரியாத நபர்களே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய க்ரோத் ரேட் வந்து ஒவ்வொரு நாளைக்குமே வந்து மாறுபட்டு போயிட்டே இருக்குது. ஒரு கம்பெனி வந்து வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கம்பெனி வளருது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயியோடைய சேலரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த கம்பெனிலேயே எவ்வளோ அவுட்லெட்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ட்ரக்லாம் போயிட்டுருக்கு, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளோ பிளானட்லாம் இருக்குது, எல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்துக்கிற முடியும். இதுக்கான லிங்க்ஸ், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம். எங்கே வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, ரீலெவல் பை அன்அகாடமி, அங்கே வந்து இந்த பிஸ்லரி கம்பெனியில் வந்து போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறவங்க இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். நீங்கள் என்ன மேஜராக நீங்கள் பிகாம் படிச்சிருந்தாலும் ஓகே, பிசிஏ, எம்சிஏ, மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக வந்து மினிமமாக குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு பட்டதாரியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து அப்படியே கீழே வரும்போது நம்மளுக்கு வந்து ஜாப்பை பற்றின ஃபுல் விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு போஸ்டிங்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டொமைனில் தான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங், அந்த ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான ஒரு வேகன்சி இருக்கிறதுனால லிமிட்டட் வேகன்சி, குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறவங்களுக்கு வேலை வந்து கன்ஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான விஷயம். நிறைய பேர் வந்து ரீலெவல் மூலியமாக டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணி அவங்களுடைய ட்ரீம், அவங்களுடைய கனவு ஜாப் வந்து அடைஞ்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? இது உங்களுக்கே நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இந்த ரீலெவல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து நல்லா கெரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஸ்டடிக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரீயாக. இப்போது நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பேசிக்காக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக வந்து அந்த ஒவ்வொரு கம்பெனிக்கும் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த கஸ்டமரை நீங்கள் வந்து பில் பண்ணி நிறைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஒரு கஸ்டமர் மூலிமா இன்னொரு கஸ்டமரை நீங்கள் வந்து பில் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு மேஜர் உங்களுடைய ஒர்க்கு. நீங்கள் வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம், ஐயோ நம்ம வாட்டர் பாட்டிலை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு சேல்ஸு, இந்த மார்க்கெட்டிங் சொன்னாலே வந்து ஒரு பயம் வந்துடும். நம்மளை வந்து ஏதாச்சும் இதில் வந்து டார்கெட் பண்ணிவிட்ருவாங்க. அந்த மாதிரி எதுவுமே இந்த இடத்துல டார்கெட் அப்படிங்கிறதுக்கு வேலையே இல்லை. ஓகேங்களா? வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுடைய ரூமில் ஒரு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட்டு தான், ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு எழுத போகிறீங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக ஜாப் வந்து உள்ளே போயிடுவீங்க. எந்த ஒரு இன்டர்வியூமே இங்கே வந்து கிடையாது. ஓகேங்களா? ரீல் லெவலில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அப்படியே அவங்களுடைய ட்ரீம் ஜாப்பை வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து உள்ளே போய்க்கிற முடியும். அதில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோர்ஸ் நியூஸ் சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூட் இன்போர்டு லீட் ஃபாலோ அப் அண்ட் அவுட் போர்டுன்னு சொல்லிட்டு கால்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கால்ஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து அந்த சேல்ஸ் வந்து எடுக்க போகிறீங்க. இமெயில் சேட் மூலியமாகவும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடக்கும். இப்போ நீங்கள் வந்து கூகுள் சர்ச்சில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து சர்ச் பண்ணுறீங்க, ஒரு OnePlus மொபைலை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணும்போது அதில் மேலே அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த OnePlus ஃபோன் தான் வந்து நிற்கும். அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் காட்ட போகிறீங்க. அது வந்து சேட் மூலியமாகவும் இருக்கலாம், இமெயில் மூலியமாகவும் இருக்கலாம், ஃபோன் கால் மூலியமாகவும் இருக்கலாம். இதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து
மீட் அண்ட் எக்ஸிட்டட் சேல்ஸ் டார்கெட்ஸ் அண்டு கன்வீனியன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். சக்ஸஸ்ஃபுல் கிரியேட்டிவ் பிஸ்னஸ் ஃப்ரம் நியூ அண்டு எக்ஸிட்டிங் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமரையும் புதுசாக இருக்கக்கூடிய கஸ்டமரையும் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ்க்குள்ள நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அது ஒரு வெற்றிகரமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். மேனேஜ் காம்ப்ளெக்ஸ் நெகோசியேஷன் வித் சீனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டவுட்ஸை நீங்கள் வந்து ஒரு கால்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சீனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, உங்களுக்கு மேலே ஒரு லெவலில் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து டவுட்ஸு கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எஸ்டாப்ளிஷ் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வித் த எக்ஸிட்டிங் அண்ட் நியூ கஸ்டமர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு புது கஸ்டமராக வாடிக்கையாளராக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளராக இருக்கட்டும், அவங்கள வந்து நீங்கள் லாங் டைமாக வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணணும். எந்த ஒரு அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பிஸ்னஸையும் வந்து க்ரோத் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதை தான் வந்து இதில் இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து கேபிள் பில் அண்டு ஹேண்ட்லிங் செட்டப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனை மீட் பண்ணி இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தகுதிகள் இருக்கணும். இப்போ வந்து ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் வந்து பொதுவாக தான் பேச முடியுமே தவிர இண்டிவிஜுவலாக நீங்கள் போய்ட்டு தனியாக வந்து பேசுறதுக்கு சில பேர் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் பயப்படாமல் நீங்கள் வந்து போல்டாக பர்சன்கிட்ட வந்து மீட் பண்ணி பேசணும் இண்டிவிஜுவலாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி கீழே வந்து வரும்போது குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு தேர்ட் பாயிண்ட்டு, ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் சிஆர்எம் சிஸ்டம். சிஆர்எம்னா என்ன அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, மேனேஜர்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டபிள் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஓவர் அச்சீவிங் இன் சேல்ஸு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டொமைன்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் ரைட்டன் அண்டு வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில், நல்லா கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இந்த மூணையுமே நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்துக்கணும். எஜுகேஷன் பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், பேச்சுலர் டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் எம்பிஏ ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட் ஆஃப் அசட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டு, அதாவது எஜுகேஷன் பேக்ரவுண்டில் எம்எஸ் ஆஃபீஸ் சைட்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டோட்டலாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ் சைட்டில் வந்து இன்க்ளூடிங் எக்ஸல் அண்டு பவர் பாயிண்ட், இது வந்து ரொம்ப நல்லா வந்து உள்ள ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுடைய ஒர்க் வந்து இருக்கும் அமையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்டு இமெயில் அண்டு இன்டர்நெட் மூலிமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜாப்புக்கு வந்து லேப்டாப் வந்து கம்பல்சரி எதுவுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணலை. லேப்டாப் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஓகே ஒத்து போச்சு, எனக்கு ரெடி, நான் வந்து ஒரு பெரிய கம்பெனி எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிஜிஸ்டர் ஃபார் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புக் யுவர் ஃப்ரீ ஸ்லாட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இப்போ ரீசெண்டாக ஹையர் ஆனக்கூடிய நபர்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஓடிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனி தான், அப்படியே சின்ன ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி கம்பெனி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃபில் இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து ஹையர் பண்ணி உள்ளே வந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான் வந்து உள்ளே வந்து ரீலெவல் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிறையா நியூ அச்சீவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா, இதுலையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி பிஸ்லரி.com அப்படிங்கிற வெப்சைட்டை போய்ட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு தகுதியும் நபர்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செலக்ட் ஆகணும், நீங்கள் வந்து உள்ளே வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் நான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் த பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.